வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம ஒரு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங்ல நிறைய பேருக்கு கிளென்சிங் கூட ஆக சான்சஸ் இருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள் உங்களோட லைட் பவர்ஸை விட உங்களோட டார்க் பவர்ஸை தான் நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ற மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் சொன்னாங்க. ப்ளஸ் நானும் ஃபீல் பண்ணேன் காய்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒன்ஸ் இந்த ரீடிங்னால நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட ஜாப், கரியர், பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப், இந்த விஷயத்தில் நினச்சி ரொம்பவும் நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் வெளியில் நீங்கள் இல்லை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுவேன், எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லைக் காமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. எஸ், உங்களால் அப்படி இருக்க முடியும். நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் போயிட்டுருக்கு. உங்களால் லைட் அண்ட் டார்க் ரெண்டு பவர்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். மேபி இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரீடிங்காக இருக்கலாம். டெஃபினட்டாக இந்த ரீடிங் உங்கள் லைஃப்க்கு ஒரு சேஞ்ச் கூட கொண்டு வரலாம். ஓகேவா கைஸ்? ஸோ நீங்கள் உங்களோட பைலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான மெசேஜ் என்னன்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் கேண்டில் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பைல் நம்பர் 2 இந்த பிளாக் கலர் கேண்டில். ஓகே, உங்களோட பைல் எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். உங்கள் பைலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் உங்களோட பைலை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, நிறைய பேர் இந்த ரீடிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கைஸ், இந்த மெசேஜ் அந்த மெசேஜ்லாம் இல்லை, ரேண்டமாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட சோலாக கூட இருக்கலாம். லாஸ்ட் மந்த் ரீடிங்கில் உங்களோட சோல் கூட சில எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1 நிறைய எதிர்பார்க்குறீங்க. உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட சோல், உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் யாருனாலும் சரி கன்ஃபார்மாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. உங்கள் லைஃப்க்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க. மேபி பைல் நம்பர் 1 நீங்கள் நிறைய பேசுகிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, நம்ம பார்த்துடலாம். ஓகே, எமோஷன்ஸ் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது கைஸ். பைல் நம்பர் 1 நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் சரி நீங்கள் டக்குன்னு அப்படியே உடஞ்சிடுறீங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்றீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. ஓகே, பைல் நம்பர் 1 ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ்? ஓகே ஓகே, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் குருஸை மீட் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்கீங்க கைஸ். நிறைய பேர், ஏன் தெரியல. ஓகே கைஸ், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு சைடு இருந்து மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. ரெண்டு சைடும் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சைடு இருந்து மட்டுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. இன்னொரு சைடு என்ன இருக்குது, இன்னொரு சைடு என்ன நினைக்கிறாங்க, இது உண்மையா பொய்யான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய இதில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க பைல் நம்பர் 1. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து யூனிவர்ஸ் உங்களுக்கு டபுளாக எல்லாம் கொடுக்க போகிறாங்க கைஸ். எஸ், டெஃபினட்டாக நீங்கள் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா நடக்க போகுது. ப்ளஸ் அதுக்கான பலன் கைஸ், ஒரு நிமிஷம்.
நீங்கள் பைல் நம்பர் 1 உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நல்லது நடந்தாலும் அப்படியே ஒரே ஃப்ளோவில் வந்துடுறது, கெட்டது நடந்தாலும் அப்படியே ஒரே ஃப்ளோவில் வந்துடுறது. என்னதான் நடக்குது என் லைஃப்பில், யாருதான்ப்பா இருக்கீங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. என்னால் உங்களோட எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது கைஸ். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்னேக்கை பார்க்குறேன். மேபி யாராவது பிளாக் மேஜிக் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பண்ண பர்சன் வந்து டெஃபினட்டாக உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நம்பின ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த உண்மையை உங்களுக்கு தெரிய வரப்போகுது. உங்கள் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் உங்களோட எனர்ஜி கைஸ், உங்களோட எனர்ஜி வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. எப்போவுமே உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நான் டெஃபினட்டாக என்னோட கோல், நான் எனக்குன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்குன்னு சொல்லி ஒரு சில தர்மங்கள் இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி நான் கேரே பண்ண போகிறதில்ல. நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னுடைய விஷயத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தான் போகிறேன். நீ என்னை பற்றி என்னன்னாலும் நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நிறைய பேர் வந்து ஃபேமிலியே போங்கடா, இதுக்கு மேலே உங்களோட ட்ராமாவெல்லாம் நான் பார்க்க விரும்பல. ஃபேமிலி ட்ராமாவில் இருந்திருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் மேபி உங்களோட மதர் ஆர் ஃபாதரே போட்டு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலி ட்ராமாஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க. பைல் நம்பர் 1 நிறைய, ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து கூட இருக்கலாம். 8 years, மோர் தேன் 8 years கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து 2 பேர் க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. லைக் கிஸ்ஸிங் ஈச் அதர். பேரட் மாதிரியும் எனக்கு காட்டுறாங்க, ஒரு பேர்ட் மாதிரியும் எனக்கு காட்டுறாங்க. உங்கள் பர்சன் கொண்டு உங்களுக்கு சீட் பண்ணியிருக்கலாம் கைஸ். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்க சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை அதோட கூடுல இருந்து வெளியில வருதோ, ஒரு புழுவா இருந்து அது தனக்கு தானே கூடு கட்டி ஒரு பட்டாம்பூச்சியா வெளியில வருதோ, அது மாதிரி இப்போ நீங்க உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எஸ், நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல்குள்ள வரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இதுக்குள்ள வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்றது, மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க. என்னால் உங்க எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது, சரிங்களா? ஆனா இது எல்லாமே உங்களுக்கான ஒரு லெசன். பைல் நம்பர் 1 எல்லாமே லெசன் கைஸ். நான் பார்த்து சொல்ற மெசேஜ் இல்லாம நீங்க இந்த பவுல்ல வேற ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது உங்களுக்கான மெசேஜ் தான். ஓகே, ஓகே. ஏன்னு தெரியல, சடனாக நீங்கள் ஸ்பைடர் கூட பார்த்துருப்பீங்க. ஸ்பைடர் மேபி உங்களோட சைனாக இருக்கலாம், க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கலாம் நீங்கள். ஏன்னு தெரியல. பைல் நம்பர் 1 ஸ்பைடர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்பைடர் வந்தது நான் பார்த்தேன், நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் என்னோட ரீடிங்ஸில் இந்த மாதிரி வந்தது கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கூட ஸ்பைடர் வந்திருக்கலாம். ஸ்பைடர் வெப், இந்த மாதிரி விஷயங்கள். கைஸ், நீங்கள் வந்து மவுண்டன் ஹில் இந்த மாதிரி பிளேஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை வரப்போகுது. இயற்கையாக நேச்சர் என்ன சொல்கிறது, அவங்களோட லைஃப் பாத் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் நேச்சர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இதை வந்து நீங்கள் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் கைஸ், உண்மையிலே. ஏன்னா யாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அவங்க உங்களுக்கு நிறைய யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு லெசன்ஸ் எடுக்க போகிறாங்க. பைல் நம்பர் 1 டெஃபினட்டாக எஸ், யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு லெசன் எடுக்க போகிறாங்க கைஸ். உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போகிறாங்க. உங்களோட சோல் வந்து ரொம்ப பியூரிஃபை ஆக போகுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களோட சோல் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேளுங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கைஸ், நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் 10 or 15 or 18, 25, 30 எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, என்ன சொல்கிறது, உங்கள் சோல் வந்து ஒரு ஹை வைப்ரேஷனில் இருக்க சோல் கைஸ், ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்க சோல். என்னால் உங்கள் சோலை ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்க சோல். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சோலுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்து நிறைய என்ன சொல்கிறது, மற்றவங்களுடைய தாட்ஸுக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுடைய சோலுக்கும் உங்களுக்கும் நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஓகே கைஸ், ஏன் தெரியல, நீங்கள் வந்து ஏன்ஷியன்ட் புக்ஸ், அந்த பழங்கால ஓவியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராயிங்ஸ், ஏன்ஷியன்ட் ட்ராயிங்ஸ், சைனீஸ், மோஸ்ட்லி சைனீஸ் ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வரைகிறதுக்கு இஷ்டம்னாலும் சரி, இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு அதுலேருந்து சயின்ஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அங்கே பார்க்குற என்ன சொல்கிறது, சிலைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இதனால உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம். நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க, ஏன் நமக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கலாம். இதனால உங்களுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது கைஸ். மோஸ்ட்லி யாழின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து உங்களை தேடி வராங்க. யாழி, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து கோயில் தூண்லலாம் அது இருக்கும். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும். ஒரு யாழி ஒரு மாதிரி இருக்கும். அவங்க உங்களை தேடி வராங்க, டிராகன்னு கூட சொல்லலாம். ஓகே, அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸாக கூட இருக்கலாம். கைஸ், இது ஜென்ரல் ரீடிங் தான், ஸோ நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு மிக்கி மவுஸ் பார்க்குறேன், ஆர் லீவ்ஸ், இலைகள் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேபி மிக்கி மவுஸ் இல்லை லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஓகே, ஒரே விஷயம் தாங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் குக்கூனை விட்டு வெளில வரணும், ஒரு புது பட்டர்ஃப்ளையாக வரணும் நீங்கள். யூனிவர்ஸ் அதுக்கு தான் உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் முடியும் அப்படின்றதையும் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 1க்கு மூவ் ஃபார்வர்ட். நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே காம் டவுன் கைஸ். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கு நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும், ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. ஃபைட் பண்ணுங்க, புதுசாக கலைகள் கற்றுக்கங்க, ஃபைட்டிங். உங்களால் முடியும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான சோல் உங்களுடைய சோல். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஃபைட் பண்ணலாம், ஃபைட் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. எஸ், பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க, யூ கேன் டூ இட். இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கைஸ். உங்கள் மனசுக்கு தோணுதா, ஓகே நான் இப்போ அந்த பிளேஸ்க்கு நான் கிளம்ப போகிறேன், எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுங்க. நீங்கள் பேசுறது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். வாவ், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நியாயம் பக்கம் நிக்க போறீங்களா, இல்ல உங்களோட எமோஷன்ஸ் பக்கமே நிக்க போறீங்களா? ஸ்பிரிச்சுவல்குள்ள நீங்க வர போறீங்களா, இல்ல உங்களோட எமோஷனல் ட்ராமாஸ் இதுக்குள்ளேயே நீங்க இருக்க போறீங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்க நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு. நீங்க நல்லது சைடு வர போறீங்களா, இல்ல கெட்டது சைடு வர போறீங்களா அப்படின்னு டிசிஷன் எடுக்கிற சைட்ல இப்போ நீங்க இருக்கீங்க. எஸ், என்ன சொல்றது, என்னால என்னோட பேரண்ட்ஸை விட்டு கொடுக்க முடியாது, அதே மாதிரி என்னோட
ஒர்க்கையும் விட்டு கொடுக்க முடியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் விட்டு கொடுக்க முடியாது. மேபி நீங்கள் ஒரு விட்சா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டேரோ ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம், இல்லை ரீக்கி ஹீலராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் கைஸ் நீங்கள். ஆனால் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட சோல் ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்க சோல். என்னால் இன்னும் ஃபீல் பண்ண முடியுது உங்கள் சோலை. ஸோ நீங்கள் இது அதுன்னு நினச்சி நீங்களே உங்களை குழப்பிக்காதீங்க. உங்ககிட்ட இந்த பவர் இருக்கு, ஏன்னா நீங்க நியாயம் சைடு தான் நிப்பீங்க. அதுதான் யூனிவர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தானே அம்மாவா இருந்தானே, நான் நியாயம் சைடு தான் நிப்பேன். மேபி கைஸ் ஏன்னு தெரியல, உங்களுக்கு வந்து முட்டை கண்ணா இருக்கலாம், கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கலாம். யூனிவர்ஸ் அதை சொல்றாங்க. என்னடா இதெல்லாம் யூனிவர்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க சிரிக்க கூடாது, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கியூட் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, guys. Okay. Sorry guys. ஏன் நீங்கள் வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க? கிட்டத்தட்ட 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வந்திருக்கு. 2 மேல்னால, 1 ஃபீமேல்னால. மேபி இன்னொன்று வந்து வேற ஒரு பர்சன்னால கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, ஓகே எனக்கு இந்த லைஃப் வேணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த லைஃப் வேணும், நான் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்றேன். எஸ், நான் வந்து என்னோட பிஸ்னஸில் நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என் லைஃப் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது? என்னால் முடியுமா? இதுக்கெலாம் நான் செட் ஆவேனா? என்னோட ஹெல்த், என்னோட மென்டல் ஹெல்த் இதுக்கெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓகே, ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே நாம தானே நம்ம இதில் இது பண்ணணும், இல்லை என்னோட ஹெல்த் வந்து எனக்கு உதவி பண்ணாது. சில பேருக்கு லெக் பெயின் கூட இருக்கலாம், பேக் பெயின், லெக் பெயின், கால் ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கலாம், ஹெட் ஏக்ஸும் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் என்ன சொல்கிறது, என்னால் இதை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சோலோவாக தான் நீங்கள் இருக்கிற மாதிரி வரும், ஓகேவா கைஸ்? நீங்கள் சோலோவாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன ஏதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா தான் உங்களால் எதுனாலும் இதுதான் அதுதான்றதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பைல் நம்பர் 1, நீங்கள் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறாங்கன்றது தெரியல. ஆர்டிஸ்டாக இருக்கீங்க நீங்கள், உங்களோட கலை அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு சிற்பியாக கூட இருக்கலாம், உங்களுக்கு வந்து சிலைகள் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கலாம் உங்களுக்கு. ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. யூனிவர்ஸ் அதுதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. இப்போ நீங்கள் பழைய விஷயம் எதையும் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி மட்டும் போங்க அப்படின்றது தாங்க யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் என்னை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக உங்கள் லைஃப்பை நான் மாற்றுவேன், உங்களையும் நான் மாற்றுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ், இந்த ஜேர்னியில் நீங்கள் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் மேபி மவுண்டன்ஸ்க்கு நீங்கள் போகலாம், இல்லை இயற்கையாக இருக்கிற இடத்துக்கு போகலாம். நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸை மீட் பண்ணலாம். மோர் தேன் 7 குருஸை கூட நீங்கள் மீட் பண்ணலாம். அவ்வளோ நாலேஜபிள் பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்களுக்கே நீங்கள் சொல்லி தருவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களுக்கே நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களை நம்ப மாட்டேன்றீங்க கைஸ். இந்த அளவுக்கு நான் பேசணுன்றது எனக்கு கிடையாது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்கள் வந்து நீங்களே வந்து உலகத்தை திருப்பி பார்க்குறீங்க, இப்படி கிடையாது,
உலகம் தலைகீழா இருக்கு, நீங்க தலைகீழா நின்னுட்டு உலகம் தலைகீழா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. கைஸ், எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், சரிங்களா? என்னடா இந்த மேம் வந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். யூனிவர்ஸ் சொல்ற மெசேஜை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், சரிங்களா? ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேபி நீங்க வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் குருவை மீட் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க வந்து அவங்கள நேரடியா பார்க்காம இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா உங்களோட சோல் வந்து உங்களோட கனெக்ட் ஆகி இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க பயப்படுறீங்க, அது வந்து நீங்க கேஷுவலா எடுத்துக்கிறீங்க. ஒரு சில இதுல நீங்க ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சில விஷயத்துல வந்து நீங்க வந்து ஓகே நாம வந்து இப்படிதான் இருக்கணும், அவங்க சொல்ற ஒரு சில விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. அவங்க வந்து ஒரு 5 விஷயம் சொல்றாங்கன்னா 2 விஷயம் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க, மீதி அப்படியே அசால்ட்டா விட்டுடுறீங்க. அதுதான் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப அவங்களுக்கு ஒரு 5 விஷயம் அவங்க உங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்னா நீங்க அதுக்கு மேல பண்ணணும், 8 விஷயமா பண்ணணும். ஓகே, அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை நீங்க கரெக்டா சாப்பிடணும், கரெக்டான ஃபுட் சாப்பிடணும், கரெக்டான டைம்ல சாப்பிடணும் அப்படின்றாங்கன்னா நீங்க கரெக்டான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து அப்படியே ஸ்டக்காகி நிக்கிறீங்க, நாட்கள் தான் போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல நீங்க நாட்களை கடத்தக்கூடாது கைஸ். ஃபைல் நம்பர் 1, இதுக்கு மேல நீங்க கடத்தக்கூடாது. யூனிவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நீங்க வந்து இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கு மேல நீங்க கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப், உங்களோட கர்மா, நீங்க பண்ண நல்ல கர்மாக்காக தான் நீங்க வாழ போறீங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதோட உங்க கர்மிக் சைக்கிள் முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்க லைஃப் எல்லாமே நீங்க நினைக்காத அளவுக்கு இருக்க போகுது கைஸ். ஓகே, நீங்க ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னால ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. டெஃபினட்டா எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரும். உங்களால முடியும், ஹீல் பண்ண முடியும். நீங்க நினைச்சாதான் முடியும். அவங்க உங்களுக்கு கைட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, ஃபைனலா ஏன் தெரியல இந்த டெக்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலி இதை நான் டிசைட் பண்ணல, யூனிவர்ஸோட ஃபைல் நம்பர் 1க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபைல் நம்பர் 1க்கான மெசேஜ். ஓகே கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கார்டு. உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ். சின்னமஸ்தா எதிர்பார்த்தேன், டெஃபினட்டாக நான் இது உங்களுக்கு வரும்னு நான் எதிர்பார்த்தேன். கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காளி, அதுலேயும் ரொம்ப உக்கிரமான காளி உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் போகணும். நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸில் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது உங்களுடைய டைம். நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய பேரை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. காளிமா எப்போ வந்தாலும் சரி, சின்னமஸ்தா வந்து ரொம்ப 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 உக்கிரமான தெய்வம், அவங்களே உங்கள் சைடு இருக்காங்க. ஓகே கைஸ், எனக்கு ஃபைனலாக இன்னொரு கார்டும் உங்களுக்கு எடுக்கணுன்றத சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறீங்க? சத்யா. கைஸ், நல்லதுக்காக போராடுங்க. நீங்கள் நல்லதுக்காக தான் நிற்கிறீங்க, ஆனால் ஏன் பயப்படுறீங்க?
உங்களோட காளி உங்க கூட இருக்கிறப்ப ஏன் பயப்படுறீங்க? உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்க. நிறைய பிளேஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுங்க. இதனால உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் வரும். பைல் நம்பர் 1. வாவ் கைஸ், இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. இந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் வந்து இந்த பையில இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஆக்சுவலி டெஃபினட்டாக நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு இவ்வளோ லாங்காக இந்த பையில் இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷிவர் ஆகாதீங்க கைஸ். பாருங்க, நீங்கள் ஷிவர் ஆகுறதுனால எனக்கும் ஃபீல் ஆகுது. டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் சேஞ்ச் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் நல்லதுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பயப்படாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. ஏன்னா உங்களை காப்பாற்றுற தெய்வம் சின்னமஸ்தா. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பிரிட் மதரும் அவங்க தான். அவ்வளோ ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போய்கிட்டே இருங்க பைல் நம்பர் 1. வாவ் கைஸ், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உங்கள் பையில். நிஜமாக நான் இத்தனை நாள் நான் பண்ண ரீடிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீடிங்காக நான் இதை சொல்லுவேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ் கைஸ், லிட்ரலி நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் இதே வைப்ரேஷனில் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மட்டும்தான் போகணும். என்னடா அந்த மேம் இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது உங்களோட லைஃப்காக யூனிவர்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸ் ரியல் பேரண்ட்ஸ் கிடையாது. இந்த உலகத்துக்கு வரத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்க பர்பஸ் வேற. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் ரீடிங்கில் நடந்துருச்சு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே பைல் நம்பர் 1, ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே பைல் நம்பர் 1, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கை சந்திக்கலாம். See you, டாடா, பை. ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் கைஸ். உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜிஸாக இருந்தது. அதே மாதிரி பைல் நம்பர் 2க்கும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக உங்களுக்கும் பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்குறேன். Pile number 2. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்க? உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறாங்க? பிளாக் கலர் கேண்டில் வந்து உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் எதுவும் யோசிக்காமல் ஜஸ்ட் காமாக இந்த ரீடிங் பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல வந்து நிறைய இன்செக்ட்ஸ் காட்டுறாங்க. பட்டர்ஃப்ளை, எனக்கு ஒரு சில இது பேர் எனக்கு தெரியல. ஸ்பைடர்ஸ், இன்செக்ட்ஸ் வந்து எனக்கு காட்டுறாங்க. மேபி நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பூச்சிங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க கைஸ். உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர், பிபி இருக்கலாம்.
இல்லை அப்படின்னா பிளட் வந்து உங்கள் பாடியில் கம்மியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணுங்க அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் சுத்தமாக கேர் பண்ணுறது இல்லை அப்படின்றதையும் எனக்கு சொல்கிறாங்க கைஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ். என்ன சொல்கிறது, நீங்கள் எமோஷன் ஆனீங்கன்னா ஒரேடியாக எமோஷன் ஆகிடுறீங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரேடியாக அமைதியாக இருந்துறீங்க. அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனாலும் சரி நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மனசுலேயே நீங்கள் வச்சிட்டு இருக்காதீங்க. இதனால வந்து நிறைய கவலைகள் தான் வரும். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, சரிங்களா? மோஸ்ட்லி நீங்கள் வந்து நார்த் இந்தியா சைடு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கலாம். நார்த் இந்தியா சைடு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி ஓகே நம்ம இங்கே போகலாம், நார்த் இந்தியா போகணும், ட்ராவல் பண்ணணும். ஒரு சில பேர் இந்தியா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கலாம் நீங்கள். சாரி கைஸ். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. நிறைய பிளட் செல்ஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் கைஸ். உங்களோட பாடியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் போங்க, ரொம்ப அர்ஜென்ட். தயவு செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. இந்த பிளட் செல்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இப்போ எதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்க. உங்களோட ஹெல்த் வந்து உங்களோட மனசுனால தான் கெடுது. அதனால் நீங்கள் தான் உங்கள் மனசை பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் உடையக்கூடாது. அதனாலேயே நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து விடுறீங்க. நம்பர் 2. ஓகே, நிறைய பேர் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஒரு பர்சன் கிடையாது. ரெண்டு சைடும் நீங்கள் கேட்பீங்க. இந்த சைடும் நீங்கள் கேட்பீங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ப்ராப்ளம் சொல்ல வராங்கன்னா ஒரு சைடு மட்டும் கேட்டு நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, 2 சைடும் கேட்பீங்க. பொறுமையாக இருந்து டிசிஷன் எடுப்பீங்க. அந்த பிளேஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் நிறைய நீங்கள் என்ன தான் ஒரு நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து அது எல்லாமே ஒரு பேட் கர்மா மாதிரி திருப்பிடுவாங்க. கைஸ், எனக்கு ஏன் தெரியல, இந்த இடத்துல வந்து ஒரு வாத்தை காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு காக்காவை காட்டுறாங்க. மேபி இது ஒரு சைனாக இருக்கலாம் உங்களுக்கு. எனக்கு சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா கைஸ்? இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்க வந்து நல்லதுக்காக ப்ரே பண்ணுறாங்களா? கிடையாது. இவங்கள வந்து யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்லேருந்தே விலக்கியிருப்பாங்க. இவங்க யாரானாலும் இருக்கலாம். உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களோட சன் ஆர் டாட்டராக இருக்கலாம், இல்லை உங்களோட மதராக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க எப்படி உங்கள் லைஃப்ல இருந்து விலகுனாங்கன்றதே தெரியாது. ஆனால் அவங்க வந்து நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அவங்க அப்படி கிடையாது. ஓகே, கைஸ், ஏன் நீங்கள் மனசில் எல்லாம் பூட்டி வச்சிட்ருக்கீங்க? யார்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம். மனசை விட்டு பேசுங்க. உங்கள் பசங்க கிட்ட பேசணுமா பேசுங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசணுமா, இல்லை யாருக்கிட்டையாவது பேசணுமா? நீங்கள் மனசில் பூட்டி வைக்க இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. லங்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹார்ட், இந்த மாதிரி
உடம்பு ரீதியாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்களே இருக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டு இருக்கீங்க கைஸ். உங்கள் உடம்ப நீங்களே ரொம்ப கெடுத்துட்டு இருக்கீங்க. பாயில் நம்பர் 2, ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க? ஓகே 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 கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. HKRX இந்த சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆர் இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஆல்சோ AOR. இந்த இடத்துல நான் ஒரு ஃபிஷ் பார்க்குறேன். மோஸ்ட்லி நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து கடல் பக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிஷ் இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பிளேசஸ் எப்படி சொல்கிறது, ஃபிஷ் வளர்க்குறதுக்கு பிடிக்கலாம். இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலாம். எதனால இருக்கலாம். ஆனால் ஃபிஷ் வந்து உங்களுக்கு ஒரு சைனாக வந்திருக்கு கைஸ். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சைனும் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஸ்னேக் தெரியுது. பாயில் நம்பர் 2, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாயில் நம்பர் 1 கன்ஃபார்மாக பார்க்கணும். ஏன்னா இதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு லீக் அவுட் ஆகி வெளியே வரப்போகுது. இது எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் ஏதோ உண்மை வெளியில் வரப்போகுது. இந்த ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கைஸ். எஸ், டெஃபினட்டாக ஏதோ ஒரு உண்மை வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத உண்மை. அவுட் ஆஃப் த ப்ளூ. வை கைஸ்? மேபி ப்ளூன்றது வந்து நான் ஏன் இந்த வேர்ட் சொன்னேன்றது எனக்கு தெரியல. மேபி இது ஒரு சைனாக கூட உங்களுக்கு இருக்கலாம். டெஃபினட்டா பாயில் நம்பர் 2 எனக்கு ரீடிங் என்ன ரொம்ப எல்லாருமே என்ன ரொம்ப இது பண்றாங்க. எனக்கு மேபி இந்த வேர்ட் நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு வேர்டா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பர்சன் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆனா இது உங்களுக்கு ஒரு சைன். பாயில் நம்பர் 3 நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி நான் வந்து வீடியோ ஸ்டாப் ஆனதே தெரியாமல் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்திருக்கேன். சடனாக நான் நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு வீடியோவே ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உண்மையாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் நீங்கள் வந்து நீங்களே ஒரு இமேஜினேஷனில் கூட நீங்கள் இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதனால யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம என்னதான் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எமோஷ்னலாக நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் வராது. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் தெளிவாக சொல்ல முடியாது. அது சண்டையில் தான் போய் முடியும். அதனால கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, நாம் இப்போ வந்து கார்ட்ஸில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, பாயில் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, உங்ககிட்ட அந்த பவர் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்குனாலும் சரி, நீங்க எதிர்பார்க்குற பவர் உங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க ஏன் எல்லாத்தையும் வெளியில தேடுறீங்க? எல்லாத்தையும் ஏன் வெளியில தேடுறீங்க? மேபி என்ன மாதிரி கூட நீங்க கொஞ்சம் பேசுறப்ப திணறலாம். ஆனா நீங்க வந்து உங்களுக்கே ஜஸ்டிஸ் கொடுக்க மாட்டீங்க. உங்களையே நீங்க திட்டிக்கிறீங்க, உங்களையே நீங்க காயப்படுத்திக்கிறீங்க. உன்னால தானே, நீ ஒழுங்கா இருந்ததானே ஏன் லைஃப் இப்படி ஆயிருக்க போகுது. உலகத்துல எல்லாத்தையும் நாம அச்சீவ் பண்ணிட்டோம். நாம நினைச்ச இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஆனா ஏன் இந்த விஷயத்துல ஏன் நீ தப்பு பண்ண அப்படின்னு நீங்களே ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க பண்ண தப்பு அப்படின்றத உணர்ந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க.
நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக பேச பாருங்கள் கைஸ். பணம் ரிலேட்டடானாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து உங்களை யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல எண்ணத்தில் அவங்க இல்லை, உங்களை யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. சில பேர் நிறைய வருஷங்களா, மோர் தென் 9 இயர்ஸாக கூட இருக்கலாம். ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கீங்க. உங்களோட இன்கம்மாக இருக்கட்டும், உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க உங்களோட சிப்ளிங்ஸ்க்கு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் இப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டம் வரப்ப யாருமே உங்களை தேடி வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கல, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்றத கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டில் நீங்கள் வந்து ஹோப்பில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், அதை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர மாட்டுறீங்க. இப்படி பண்ணிட்டேன்ல அப்படின்ற அந்த எண்ணத்துலேயே நீங்கள் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, ஓகே உங்களால தான் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ மூவ் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய டைமில் இருக்கீங்க. இப்போ இங்கே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா உங்கள் லைஃப் இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. நீங்கள் இதே இதில் நீங்கள் மூவ் ஆகாமல் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இப்படியே தான் இருக்க போகுது. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கான டைம் வந்திருக்கு. நீங்கள் கிங் ஆஃப் ஸ்பாட்ஸாக இருந்து உங்கள் பர்சன் குவீன் ஆஃப் கப்ஸாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் குவீன் ஆஃப் கப்ஸாக இருந்து உங்கள் பர்சன் வந்து கிங் ஆஃப் ஸ்பாட்ஸாக கூட இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது, உங்களை ஹர்ட் பண்ணுறது அவங்களா இருக்கலாம். நீங்கள் பொறுமையாக பொறுத்து போவீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரியலைசேஷனுக்கு நீங்கள் வருவீங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம், நாம் இந்த மாதிரி ஹர்ட் ஆகியிருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 2, வேற என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஹார்ட் சக்கராவை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க கைஸ். தயவு செஞ்சு நீங்கள் மெடிடேஷன், ஹீலிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். வீட்டில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்குது. தேவையில்லாததெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சிட்ருக்காதீங்க. நிறைய விஷயங்கள் தேவையில்லாத நீங்கள் வைக்கிறீங்க. நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகே, எப்படி கைஸ், சூப்பர்ல? வாவ். ஆனால் உங்கள் அட்வைஸில் நிறைய என்ன சொல்கிறது கருத்து இருக்குது, உங்களோட லைஃப் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்க போகுது. புது வாழ்க்கையே கிடைக்க போகுது. போத் லைட் அண்ட் டார்க் எனர்ஜிஸ்லேயும் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரப்போகுது. BJX இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். RA இந்த லெட்டர்ஸும் தான். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க, எல்லாத்தையுமே சந்திச்சிட்டிங்க. உங்களோட ஏஜ் எதுவானாலும் சரி கைஸ், உங்களோட ஏஜ் எதுவானாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டிங்க. இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கு, இதுதான் நடந்துட்டுருக்கு, எல்லாத்தையுமே நீங்கள் சந்திச்சிட்டிங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். என்ன சொல்கிறது, நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, உங்களால் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கலாம், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு வெல் நோன் பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். இவங்கன்னா தெரியும் அப்படின்ற ஒரு வெல் நோன் பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களோட சூழ்நிலை
கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் அதுலேயும் விட்டு கொடுக்கல, போராடுறீங்க. இந்த விஷயத்தை நினச்சி யூனிவர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இப்படி இருக்கிறத நினச்சி எல்லாமே உங்களை கட்டி போட்டாலும் இதை மீறி நான் வருவேன். அதே மாதிரி தான் உங்களோட எமோஷன்ஸையும் நீங்கள் வின் பண்ணணும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றத யூனிவர்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஃபைல் நம்பர் 2. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கேட்கலாம். ஏன் தெரியல, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு இருக்குது. உங்களோட எனர்ஜிஸே நீங்களே அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஃபைனலாக நான் கேட்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கூடிய விரைவில் அது உங்களுக்கு தெரிய வந்துடும், என்ன விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்றது. ஃபைல் நம்பர் 2க்கு மூவ் ஃபார்வர்ட். உங்களால் முடியும். உங்கள் எமோஷன்ஸ் கிட்டேருந்து உங்களால் வின் பண்ண முடியும். அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது. உங்கள் எமோஷன்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டான பர்சன் யாரும் இருக்க முடியாது. இந்த இடத்துல எனக்கு நிறைய பிளாக் மேஜிக்ஸும் எனக்கு காட்டுறாங்க. மேபி உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பிளாக் மேஜிக்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப நம்பின ஒரு பர்சன் பண்ணியிருக்கலாம். அதனால கூட உங்களுக்கு இந்த பிளாக்கேஜ் இருக்கலாம் கைஸ். ஃபைல் நம்பர் 2. எஸ், நீங்கள் ரொம்ப நம்பின பர்சன். நீங்கள் முக்கியம், என் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு 3 பேர் கிட்ட வச்சுருக்கீங்க. அதில் ஒரு நபர் தான் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், உங்கள் சிப்லிங்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒய்ஃபாக கூட இருக்கலாம், ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம். எஸ், சாரி கைஸ். டெஃபினட்டாக இந்த விஷயமும் உங்களுக்கு வெளியே வரும். நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது. எல்லாத்தையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியே வச்சுட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிற டைமுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே யூனிவர்ஸ், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு எது சரியோ அதை நீங்கள் பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. மூவ் ஃபார்வர்ட். இந்த எமோஷன்ஸ்லேருந்து நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். வாவ், 2 பேருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க என்ன. ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு என்ன மெசேஜ், ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த கார்டில் பார்த்துக்கலாம். ஃபைல் நம்பர் 1 ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபயர் எனர்ஜியாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப காமாக இருக்கீங்க. லைக் ஏர், காற்று மாதிரி. மேபி ஏர் சைனாக உங்களுக்கு இருக்கலாம். ஏர் சைன், ஜோடியாக் சைன். ஃபைல் நம்பர் 3க்கான மெசேஜ். ஓகே, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ். தூமாவதி. வாவ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் உங்ககிட்ட இருந்து எல்லாம் இழந்தாலும் நீங்கள் உங்களை இழக்கலை. இன்னும் நீங்களாக தான் இருக்கீங்க. எல்லாம் உங்களை விட்டு இழந்து போகுது. உங்களோட உடம்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை விட்டு இழந்து போகுது. ஆனால் நீங்களாக தான் இருக்கீங்க. மோஸ்ட்லி ஃபுல் மூன் டே அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இதை உங்களுக்கு ஒரு சைனாக காட்டுறாங்க. ஏன்னு தெரியல. இவங்களும் ஆதிபராசக்தி அவங்களோட கைஸ், ஒரு நிமிஷம், அவங்களுடைய அவதாரத்தில் இவங்களும் ஒருத்தவங்க. எல்லாத்தையும் இழந்து இருக்காங்க.
ஆனால் அவங்க நம்பிக்கை இழக்கலை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கார்டு. பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்? வாவ், கிருஷ்ணா. கிருஷ்ணா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலாம். கிருஷ்ணா யாருன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட அவஸ்தைகள், கஷ்டங்கள், இழந்தது எல்லாத்தையும் கிருஷ்ணர் திருப்பி கொடுக்க போறாரு. நீங்களே நினைக்கிறீங்க சான்ஸ் இருக்கா? எஸ் இருக்கு. நீங்க இருக்குன்னு நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க நம்புறதுல தான் ஒரு விஷயமும் நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும். பைல் நம்பர் 2 டெஃபினட்டா நடக்கும். உங்க லைஃப்ல இனி அடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சிரிக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்க அழுதுட்டே, வருத்தப்பட்டுட்டே, கவலைப்பட்டுட்டே, யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாம இப்படி நீங்க இருக்கக்கூடாது. கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பைல் எவ்வளோ லாங்குன்றது கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கோங்க, ஏன் நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சேஞ்ச் ஆகணும். உங்களோட சேஞ்ச்னால உங்களோட ஃபேமிலிலையும் ஒரு சேஞ்ச் வரும். உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். வாவ் கைஸ், 2 பைலுமே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. டெஃபினட்டாக அதுன்னு என்னால் சொல்ல முடியாது கைஸ். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உங்கள் ரீடிங்கில். நான் பண்ண ரீடிங்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டில் வேக்ஸ் ரீடிங்னா இதை நான் சொல்லுவேன். உண்மையிலேயே நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கும் என்னோட ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எதுனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பைல் நம்பர் 2 இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங் சந்திக்கலாம். See you, டாடா, bye bye.